வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாபிக் அப்படின்னா போட்டித் தேர்வு என்பது ஒரு வெற்றிக்கான ஓட்டம். ஏன் வெற்றிக்கான ஓட்டம் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஓட்ட போட்டியில ஒருத்தர் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறார். 4x4 ரிலேயா இருக்கலாம் அல்லது 1500 மீட்டர் ஓட்டமா இருக்கலாம். பயிற்சி அவங்க எவ்வளவு காலமா பயிற்சி செய்யறாங்க, எவ்வளவு ஒர்க் பண்றாங்க. எடுத்த உடனே யாராவது ஒரு கோல்டு மெடல் வாங்கிட முடியுமா? முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? பிராக்டிஸ் பண்றாங்க. அதே தான் இங்கேயும். ஒரு தேர்வை பத்தி தெரிஞ்சு தேர்வை பத்திய விஷயங்களை மொத்தம் கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மக்கள் எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க தெரிஞ்சு, எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சு, உழைப்ப கொஞ்சம் கூட குறைக்காமல் நிறைய போட்டியாளர்கள் நம்ம பார்க்க முடியும். ட்ராக்ல பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா மேக்கப் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஆனா இந்த 100 மீட்டர் ஓட்டத்துல டைமே கிடையாது. இட்ஸ் ஆல் மில்லி செகண்ட். தோல்வியெல்லாம் மில்லி செகண்ட்ல நடக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ராக்ல உழைக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஓடிக்கிட்டே இருக்கவங்களை மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வெற்றி பதக்கத்தை வாங்க முடியும். அது எடுத்த உடனே யாருமே இறங்கி ஃபர்ஸ்ட் ரவுண்டே போன உடனே அவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்க வரலாறே கிடையாது. டென்னிஸ் எடுங்க, பேட்மிண்டன் எடுங்க, என்ன கேம் எடுங்க, எல்லாத்துலயும் கண்டிப்பா அந்த தொடர் வெற்றிக்கான ஓட்டம். நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கேமா இருந்தா நான் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிற எய்மா இருக்கும். ஒரு டீமா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு உலக கோப்பையை நான் வாங்கணும். அப்ப எல்லாருக்கும் எய்ம் என்னது? வெற்றிக்கான ஓட்டம். இதை மறந்துடவே கூடாது. அப்ப போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் என்ன ஃபீலிங் இருக்கணும்? நான் ஜெயிக்க பிறந்தவன், போட்டித் தேர்வு என்ற ஓட்டத்துல ஜெயிச்சு எனக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை கண்டிப்பா அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒண்ணு. அது மட்டும் இல்லாம வெற்றிக்கான நம்பிக்கை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தொடர் பயிற்சி, தொடர் படிப்பு. எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு 4 நாள் படித்தோம், புத்தகம் தூக்கி தூர போட்டோம், சரி கொஞ்சம் பார்த்தோம், அப்புறம் தூக்கி போட்டோம். பல உதாரணம் இதில் சொல்ல முடியும். மாணவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பல வருடங்கள் படித்தோம் சார், பாஸ் பண்ணல சார். போட்டிக்கு சும்மா உட்காந்துருப்பாங்க, புத்தகம் முன்னாடி இருக்கும், ஆனால் மைண்ட் அங்கே இருக்காது, எங்கேயோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. படிப்பு ஃபுல்லாக போச்சு. 6 மாதம் படிப்பாங்க, ஐயோ இந்த பழமும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூர போயிட்டு என்னால் பாஸ் பண்ண அப்படின்ட்டு போயிடுவாங்க. சாதாரணமாக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லா டேலண்ட் வச்சுக்கோங்க. ஓராண்டு உங்களுடைய கடின உழைப்பு, அடுத்த ஆண்டு தேர்வு ஆரம்பித்து உங்களுக்கு ரிசல்ட் முடியும் வரைக்கும் குறைந்தது 2 ஆண்டுகள் ஒருத்தர் அப்படியே வாழணும். சின்ன பிள்ளையிலிருந்தே நான் ஒலிம்பிக்ல நான் கோல்டு மெடல் வாங்குவேன் ஒவ்வொரு இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்கள்லேருந்தே அப்புறம் எப்படி ஒலிம்பிக் மெடல் வாங்குறாங்களோ அதே மாதிரி போட்டித் தேர்வில் வெற்றி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெற்றிக்கான ஓட்டம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்து அதை ஒர்க் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.